மக்களே, கிச்சனில் வேலை செய்யும்போது கத்தி வெட்டு ரத்தம் வந்துருச்சா? தோட்டத்தில் வேலை செய்யும்போது ஏதாவது பட்டு ரத்தம் வருதா? டோன்ட் வரி, பி ஹாப்பி, பதட்டமாகாதீங்க. ஒரு அழகான செடியை வீட்டில் தோட்டத்தில் வளர்த்துனீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. அந்த சாறு எடுத்து பிழிஞ்சு விட்டாவே இம்மீடியட்டாக பிளட்டு அப்படியே ஸ்டாப் ஆகும். இந்த அழகியோட பேர் என்ன தெரியுமா? ஸ்ட்ரோபிலாந்தஸ் ஆல்டர்னேட்டா, முறிக்கூட்டி. ஆக்சுவலாக முறிக்கூட்டிங்கிறது மலையாளத்துலேருந்து வந்திருக்கு. தமிழில் டிஞ்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. முறிக்கூட்டிங்க நிறைய இடத்துல இதோட மெடிசினல் வேல்யூ தெரியாமல் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், தன்னை போல் வளரும். நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அக்கா உங்கள் கார்டனில் நிறையா இருக்குது, இது என்ன அப்படின்ட்டு 2-3 பேர் கேட்டதுனால இந்த வீடியோ. சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முறிக்கூட்டியை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. இலைகளோட கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல பீட்ரூட் கலரில் இருக்கும். ஒரு 4-5 இலைகள் எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பீட்ரூட் கலர்லேயே ஒரு சாறு வரும். அது அப்படியே அந்த சாரை அந்த அடிப்பட்ட இடத்துல அப்படியே பூசிட்டோம்னா உடனே பிளட்டு ஸ்டாப் ஆகும். கொசு கடித்தாலோ ஏதோ விஷப்பூச்சி ஏதாவது கடித்தாலும் நம்ம இந்த சாரை அப்ளை பண்ணலாம். நர்சரியிலலாம் கட்டாயம் கிடைக்கும். கிடைச்சதுன்னா வாங்கி கொண்டு வந்து வைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒரு பாட்டில் வச்ச ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டும் ஆச்சு, ஒரு மெடிசினல் பிளான்ட்டும் ஆச்சு. எப்படி ஐடியா? ஹாப்பி கார்டனிங்.